ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மன்னரா இருக்கும்போது அவங்களுடைய அரண்மனையில ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஒரு முதியவர் ஒருத்தர் உள்ள வராரு. அதாவது முன்பின் பார்த்திராத ஒரு முதியவர் வராரு. வந்துட்டு இந்த சத்திரம் யாருடையதுன்னு கேட்கிறாரு. அரசராக இருந்த இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கடும் கோபம் வருது. என்ன என்னுடைய அரண்மனையை பார்த்து சத்திரம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோட கேட்கும்போது, அப்படியா, இது அரண்மனையா, அப்ப இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? இப்ப நீங்க வந்து அரசரா இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி யார் இங்க ஆட்சி செஞ்சா, யார் இந்த அரண்மனையில வாழ்ந்தாங்க? என்னுடைய பாட்டனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது அவருடைய தந்தை அப்படின்னாங்க. அப்ப அவருக்கு முன்னாடி அப்படிங்கும் போது அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லும்போது இப்ப இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்ணாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிரந்தரமா இதுல யாரும் இல்லைங்கிறத அவங்க சூசகமா சொல்றாங்க அப்படிங்கிறது விளங்க ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் அவங்களுடைய சக்கரவர்த்தியா இருந்த வாழ்க்கையில இறை நேசரா மாறக்கூடிய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நிலை அங்கதான் உருவாகுது. அந்த டேர்னிங் பாயிண்ட். அந்த வந்தவர் யாருன்னா ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம்.